அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். இந்த வருஷம் நம்ம என்னென்னலாம் நினச்சோமோ அதெல்லாம் நடந்து நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்புவோம். எதிர்பாருங்கள், எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதாவது இந்த சென்டென்ஸை நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். மெயினாக எங்கே கேட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பாஸ் ஷோவில் தான் கேட்டிருப்போம். அந்த பிக் பாஸ் ஷோக்காக உருவாக்கப்பட்ட சென்டென்ஸ்லாம் இது கிடையவே கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இந்த சென்டென்ஸ். அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது கேட்குறதுக்கு நார்மலாக இருந்தாலும் இதில் நிறைய உள்ள அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ இதுதான் நடக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினைக்கவே கூடாது. நான் எதிர்பார்க்கறது தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துடும். அதனால அது மாதிரி விஷயங்கள், தீய விஷயங்கள் மட்டும்தான் அப்படி நடந்து நம்மளை துக்கப்படுத்தும்னு கிடையாது. இது மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்தும். ஆனால் அந்த தீய விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்போம். இந்த டாப்பிக்கையே வச்சு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிறவர். ஹூ மூட் மை சீஸ் அப்படிங்கிற இந்த புக்கில், சின்ன புக்கு தான், அந்த புக்கு ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பேசியிருப்பார். அந்த புக்கு இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ்பெற்ற நூல் அப்படிங்கிற பேரை தக்க வச்சிட்ருக்கு. அதாவது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, எதிர்பாராததை எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த வருஷம் கெட்டது நடக்கலாம், நல்லது நடக்கலாம். ஆனால் நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. திடீர்னு ஒரு வேளை கெட்டது நடந்தால் அதை நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா? அதனால் எதிர்பார்க்கணும் தான், ஆனால் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. நன்றி.